அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமாரியன் சேனல். இன்னைக்கு திரையம்சத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாலிவுட் படம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா 2023ல் இந்த படத்தோட 7வது பார்ட்டாக வந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற படம். அந்த படம் வந்து டெட் ரெக்கனிங், மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பேரில் பார்ட் 1ன்னு ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட வசூலை குமிச்சு நல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஹாலிவுட் படங்கள்லேயே ஸ்பை த்ரில்லர் படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து டாம் க்ரூஸ் அவர்கள் படங்களுக்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவரோட படங்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து 1996ல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து 33 வயசு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ 63 வயசில் இதோட பார்ட்டு வந்து 8வது பார்ட்டாக அப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாலும் உலக அளவில் இருக்குது. இந்த படம் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2023ல் வந்த படமே பார்ட் 1க்கு இப்போ லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க பார்ட் 2க்கு. ஸோ அந்த பார்ட்டு எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் அதோட பார்ட் 2வாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஆனால் வந்து இது வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸோட கடைசி படம்ன்றதால அந்த டெட் ரெக்கனிங்ன்ற பார்ட் 2ன்றது வந்து ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா இது டாம் க்ரூஸ் அவர்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸியில் நடிக்கிற கடைசி படம்னு சொல்லி விளம்பரம்லாம் படுத்துனாங்க. அதனால் எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் லீவ்லாம் விட்ருக்காங்க. இந்த ஸ்கூல் லீவில் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் படம். அது இல்லாமல் உலக அளவில் இந்த ஒரு டாம் க்ரூஸ் ரசிகர்களை திருப்தி கட்டக்கூடிய படமும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான் ரசிகரோட எதிர்பார்ப்பை. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்க்கலாமா வேணாமா ஃபேமிலியோட அப்படிங்கிறத இப்போ இந்த ரிவ்யூவோட கடைசியில் சொல்கிறேன். அதனால் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த ரிவ்யூவில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இப்போ படத்தில் வந்து ஹீரோ டாம் க்ரூஸ் வந்து இந்த படத்தோட ஏற்கனவே பார்ட் 1லேயே வந்து லீட் கொடுத்தா முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் 1 2023ல் வெளியான மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வர மாதிரி விஷயங்கள் தான் இதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஏஐ ஆன ஒரு என்டைட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஏஐ வந்து உலக அளவில் நாடுகளில் வந்து அந்த அணு ஆயுதங்களை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏஐ வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும். அதை வந்து அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ஏஐ வந்து டிசால்வ் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பணியில் வந்து அந்த மிஷனில் வந்து ஹீரோ டாம் க்ரூஸ் களத்தில் இறங்குறாரு. அது வந்து கவர்மெண்ட்டே சப்போர்ட் யூஎஸ் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி அவரை வந்து அந்த களத்தில் இறக்குறாங்க. அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டில் கூட இருக்க அந்த அமைச்சர்கள் மாதிரியான அந்த அதிகாரிகளுக்கு இதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் பிரசிடென்ட் வந்து நம்பிக்கை வச்சு டாம் க்ரூஸ் வந்து இந்த மிஷனில் இறங்கி விட்றாங்க. ஸோ இது உயிருக்கு ஆபத்தான இந்த ரொம்ப ரிஸ்க் நிறைஞ்ச இந்த மிஷனில் இறங்கி டாம் க்ரூஸ் வந்து சக்ஸஸ் ஆனாரா இல்லையா, கொஞ்சம் மிஸ் ஆனால் உலகமாக அழிஞ்சிடும்ன்ற அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கான அந்த ஆப்ரேஷன்ஸு அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பரபரப்பான கிளைமேக்ஸோடைய முடிகிற இந்த ஃப்ரான்ச்சைஸோட கடைசி பார்ட்டோட கிளைமேக்ஸு. அதோட முடிகிறது தான் பேலன்ஸ் ஆரம்பித்த கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா டாம் க்ரூஸ் தான். இந்த 63 வயசில் உடம்பு நல்லா ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி எப்படி வந்து பார்ட் 1ல் 96ல் இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணி 6 பேக் வச்சு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி 2-3 ஆக்ஷன் சீன்ஸு, அவர் ஓடுற சீன்ஸு, அந்த ஃபாஸ்ட்டாக இந்த வயசுலேயும் ஒரு ஃபிசிக்கை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு அத்லெட் மாதிரி ஓடுற சீன்ஸு, படத்தில் ஒரு 2 ஃபைட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் வந்து டாம் க்ரூஸ் ரசிகர்களை கவர அளவுக்கு இருக்கும். அதில் படம் ஃபுல்லாகவே பில்லர்னு சொன்ன டாம் க்ரூஸ் தான். இந்த படத்தில் வந்து 8 பார்ட்லேயும் நல்லாவே அவர் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் அவர் நல்லா பட்டையை கிளப்புறாரு. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்த்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதில் குறிப்பாக அந்த டைட்டில் போடும்போது அந்த மிஷன் இம்பாசிபிள் தீம் வரும்போது தேட்டரே வந்து நல்லா ரசித்து கைதட்டுச்சு. ஸோ டாம் க்ரூஸோட படங்கள் இனி இந்த ஃப்ரான்ச்சைஸில் வராதுன்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் இந்த படத்தில் அதுக்கு ரீகேப்பாக வந்து இந்த மொதல் 7 பார்ட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து டாம் க்ரூஸ் வந்து அவரோடய நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவரோட அந்த ஒரு நம்பகத்தன்மை, அவர் எடுக்கிற ரிஸ்க்லாம் வந்து நல்லாவே இருந்தது. குறிப்பாக வந்து அந்த கடலுக்கு டீப் சீல வந்து போயிட்டு ஒரு மிஷன் பண்ணுவார். அதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கே வந்து சீட்டேஜ் கொண்டு வர அளவுக்கு அந்த அதுக்கு தண்ணிலாம் உள்ளே போய் நம்மளே அந்த கடலுக்குள்ளே இருந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நீங்களே வந்து சீட்டேஜில் அந்த சீட்டேஜுக்கே கொண்டு வந்துடும் அந்த சீன்ஸு. அது இல்லாமல் இன்னொரு ஃபைனலில் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு அந்த கிளைடர் விமானத்தில் அந்த ஒரு வில்லனை துரத்திக்கிட்டு போவார். அதுலேருந்து இங்கே தாவி குதிப்பார். அதெல்லாம் வந்து ரொம்பவே நம்மளை வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸு. அது வந்து டிஐ பண்ணாங்களா இல்லைனா இது எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் பண்ணி எடுத்தாங்களா இல்லையா நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு டேரெக்டாக நேச்சுரலாகவே இருக்கும்.
அதுதான் ஹாலிவுட்டோட ஸ்பெஷாலிட்டி. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். நமக்கே வந்து ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபைட் சீன்ஸு. அதுவும் நல்ல ஒரு ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாம படத்துல வந்து மியூசிக், எஸ்எஃப்எக்ஸு, விஎஃப்எக்ஸு மற்றும் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் குறிப்பா ஸ்டண்ட் கோரியோகிராஃபிலாம் வந்து வேற லெவலா பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் தரத்துக்கு நல்லாவே ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு பல விருதுகள் கண்டிப்பா கிடைக்கும் இருக்கு உலக அளவுல. அது இல்லாம உலக அளவுல இருக்க ரசிகர்களும் இந்த படத்த விரும்பி பார்ப்பாங்க. அதனால தான் இந்த மாசம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லீவ்ல. ஸோ குழந்தைங்களோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். படம் மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்கு. படம் கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி நேரம் ஓடுது. இந்த ஃப்ரான்ச்சைஸிலே வந்த மிகப்பெரிய படம்னு கூட சொல்லலாம் இந்த படத்த. 8 பார்ட்லயே தான் பெரிய படம் மிஷன் இம்பாசிபிள் பார்ட்ல. அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகிங் இருக்கு. ஒரு வசனங்கள்லயே வந்து கொண்டு போறாங்க. இவர் படத்துல டாம் குரூஸ் படத்துல வர ஒரு ஆக்ஷன் சீன்ஸு, அந்த எம்ஐ டீம் அந்த டீமோட வர ஒரு ஃபைட் சீன்ஸ் மிஸ்ஸிங் தான் ரசிகர்கள் நெனைப்பாங்க. அது கொஞ்சம் மைனஸா பார்க்கப்படுது என்ன அளவுல. படத்துல வந்து 2 சீன் தான் வந்து ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸான ஃபைட்ஸு. அது என்னன்னா, அந்த சப்மரைன் அந்த தண்ணிக்குள்ள டீப் சீல இருக்க ஒரு அந்த மிஷன்ல போற அந்த சீன்ஸு. அது இல்லாம கிளைடர் ஃபைட்டு. அது இல்லாம ஒரே ஒரு கார் சேஸ் இருக்கு. அது சின்ன சீன்ஸ் தான். மத்தபடி எந்த லெவல்லயும் ஆக்ஷன் சீன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஏன்னா, டாம் குரூஸ்னாலே ஆக்ஷன் தான் எல்லாரும் உலக அளவுல ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. அது சின்ன குறையா பார்க்கப்படுது. ஸோ வசனத்த குறைச்சிட்டு ஆக்ஷன் சீன்ஸ் அதிகப்படுத்தியிருந்தா நல்லா இருக்கும். அந்த பெண் கதை சொல்றேன், அந்த ஏஐ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி எம்ஐக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் வரா மாரி ஒரு ஃபீல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாம கண்டிப்பா ஒரு 20, 30 நிமிஷம் வந்து அந்த லென்த்த குறைச்சிருக்கலாம். ஏன்னா, ஹாலிவுட் படங்கள் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் இன்ட்ரோ இல்லாமலே ஓடி முடிஞ்சிரும். இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. ஸோ அதுதான் இந்த படத்துல ஒரு சின்ன மைனஸா பார்க்கப்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படத்துல ஒரு லிப் லாக் சீன் இருக்கு. அது வந்து ஒரு முதலுதவி மாரியான சீன் தான். ஸோ அது பெரிய அளவுல தாக்கத்த ஏற்படுத்தாது. ஸோ கண்டிப்பா லீவுல குழந்தைங்களோட ஐமேக்ஸ்ல கொண்டு போய் பார்த்துட்டு இந்த படத்த செலிப்ரேட் பண்ற அளவுக்கு கோடை கொண்டாட்டமா வந்திருக்கு. ஹாலிவுட் படம்லாம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பல இந்திய மொழிகள்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. சப்டைட்டிலோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே சிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் இப்ப நம்ம ஊர் தியேட்டர்கள்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தா தான் அந்த டீப் சி அந்த மெரைன் சீன்ஸு அப்புறம் அந்த கிளைடர் ஃபைட்டு சீன்ஸ்லாம் வந்து நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தும். ஸோ இந்த படம் ஏற்கனவே 2023ல வந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸ்டாண்ட் அலோன பார்க்குறவங்க உங்களோட கால் தான். மொத்தத்துல இந்த படம் வந்து எம்ஐ அந்த ரசிகர்களுக்கு வந்து மிஷன் இம்பாசிபிள் ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம். தரமான படம். மத்த ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஹாலிவுட் படங்கள் எந்த ரேஞ்சில இருக்கும், அதுவும் இப்பத்தி உள்ள டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி எந்த ரேஞ்சுக்கு எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது கொஞ்சம் எந்த விதத்துலயும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான படமா வெளிவந்திருக்கு. மொத்த குழுவினருக்கும், படக்குழுவினருக்கும் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஒரு தரமான ஹாலிவுட் படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். ஸோ படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேறு ரிவ்யூ முன்னட்டும் அல்லது அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.